நம்ம இப்போ பன் தோசை பண்ண போகிறோம். அதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நான் கழுவி இப்போ வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம ஊற வைப்போம். வந்து இப்போ பன் தோசைக்கு நான் இதில் கொஞ்சம் அவலையும் போட்டிருக்கேன். இதில் வந்து 2 டம்ளர் பச்சரிசி, 1 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், ஒரு அரை டம்ளர் வந்து அரிசி எடுத்த டம்ளரில் வந்து அரை இது அவல் எடுத்து எல்லாமே சேர்த்து இதில் நான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம இப்போ தாளிப்போம். இது வந்து ரொம்ப அப்படியே பொங்கி வரணும்னுலாம் இல்லை. இதில் லேசாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் செய்கிறதா இருந்தால் சோடா உப்பு போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். ஒரு 2 மணி நேரம் நமக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுட்டா கூட போதும். இது புளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இதில் வந்து உடனே தான் நான் இப்போ செய்ய போகிறேன். வாங்க இதுக்கு தாளிக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிடுவோம். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. அது வெடிக்கும் போதே நம்ம 1 ஸ்பூன் கடலை பருப்பு இதில் போட்டுருவோம். இதுக்கு கிண்டி விடணும். நல்லா கிடக்கட்டும். கடலை பருப்பு பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. அதில் வந்து வெங்காயம், அது பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஆனால் இதில் வந்து இந்த கடலைப்பருப்பும் நல்லா வறுத்துடணும். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடுகுடைய வாசனையும் அந்த கடலைப்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயமும் நல்லா வதங்கிடணும். வதங்கிட்டு கடைசியில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கொத்தமல்லி போட்டால் போதும். கொஞ்சம் நல்லா செவக்கிற வர மாதிரி வெங்காயம் வதங்கணும். செவந்து வந்துருச்சு எல்லாம். இதோட நம்ம அமர்த்திடுவோம். இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். மாவுக்கு தனியாக சால்ட்டு போட்டிருக்கோம், இதுக்கு தனியாக சால்ட்டு போட்டிருக்கோம். அதை கரெக்டாக பார்த்துட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவோடு சேர்க்கும் போது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இது பாருங்க இப்படி நல்லா செவந்து இருக்கணும். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுறதுக்கப்புறம் தான் நம்ம மாவு கலந்து வச்சுக்கிற பாருங்க. இந்த மாவோடு அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்து இந்த பன் தோசை ஊற்றணும். ஒரு சின்ன ஆப்பச்சட்டியில் நம்ம ஊற்றிக்கிறலாம். நம்ம முட்டைப்பொரி தாளிக்கிற கரண்டிலையும் ஊற்றிக்கிறலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியது. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. அதை வந்து திருப்பி போட்டுற வேண்டியது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூடி வச்சுருவோம். நம்ம பன் தோசை நல்லா சூப்பராக பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.